நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற கெமிக்கல் ஜெல்லியெல்லாம் வாங்கி கொடுக்காம வீட்டிலே ரொம்பவே ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இதுக்காக டிராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். டிராகன் ஃப்ரூட்டோட தலையும் வாலையும் கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேத்துக்கு டிராகன் ஃப்ரூட் கட் பண்ண தெரியாது, அதுக்காக தான் இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன். சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி சுற்றியுமே எடுக்கலாம். ஈஸியாக வந்துடும். நீங்கள் இந்தந்த ஃப்ரூட் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஊரில் சீசனல் ஃப்ரூட் எது வேணால் ஆட் பண்ணலாம். கொய்யாப்பழம், இப்படி எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழ சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மாம்பழம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணாமல் இன்னொரு மெத்தடில் கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் ஃப்ரூட்டோட சைடில் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு ஃப்ரூட் கட் ஆகாமல் அந்த ஸ்கின்னை மட்டும் அப்படியே இப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கழண்டு வந்துடும். அடுத்ததாக எனக்கு ஒரு க்ரீன் ஆப்பிள் கிடச்சிச்சு. இதையும் ஸ்கின் பூரா எடுத்துட்டு இதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு ஆப்பிளும் ஒரு மாதுளம்பழத்தையும் ஸ்கின் எடுத்துக்கலாம். ஆப்பிள் மட்டும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நான் கரெக்டாக 3 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 2 கப் அளவு ஜீனி, அதாவது சுகர் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை கொதிக்க விடுவோம். அடுத்ததாக நான் இப்போ அகர்ன்ற பொருளை தான் காமிக்க போகிறேன். இது நார்மலான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்கும். இதுக்கு பேர் சைனா கிராஸ், அகர், கடல் பாசின்லாம் பேர் இருக்குது. உங்களுக்கு பவுடர், ஸ்ட்ரிப் இந்த மாதிரி எந்த ஃபார்மாவும் கிடைக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். தயவு செய்து ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா அது ஜெல்லி ஃபார்ம் ஆகாது. ஜெல்லிக்கேற்ற தண்ணி ஏற்கனவே நம்ம கரெக்டாக ஊற்றியாச்சு. கடல் பாசியை உள்ளே சேர்த்துட்டு இது மெல்ட் ஆகிற வரைக்கும், கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆகி நல்லா கிளாஸியாக ஆயிடுச்சு. இது நம்ம லேயர் ஜெல்லி செய்யும்போது திரும்ப திரும்ப சூடாக்கணும். என்கிட்ட ஜெல்லி செய்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக மோல்டெல்லாம் இல்லை. அதனால் ஒரு ரவுண்ட், ஒரு ஓவல்னு 2 ஷேப் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக இந்த ஜெல்லி சேர்த்துக்க போகிறேன். ஒரேடியாக முழுசாக சேர்த்துற வேணாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலும் போதும். இந்த அகர் லிக்விட் ஆறுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸில் கொஞ்சமாக இந்த அகர் மூழ்கிற அளவு ஃப்ரூட்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இந்த அகர் செட் ஆயிரும். பாருங்க, இது ஜெல்லி ஃபார்முக்கு வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம பேனில் மிச்சம் உள்ள அகரும் இதே மாதிரி கெட்டி ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி இன்னொரு லேயர் ஊற்றிக்கலாம். ஒன்ஸ் அது கெட்டி ஆச்சுன்னா அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த ஜெல்லி லேயர் லேயராக நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் அகர் ஊற்றிட்டு அதே மாதிரி ஃப்ரூட்ஸை செட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்படி தூவி விட்டதுக்கப்புறமா இதையும் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். அடுத்து திரும்பவும் அகர் சேர்த்துக்கலாம். நான் இதே மாதிரி ஒரு 3 தடவை ரிப்பீட் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அத்தனை தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாம், பாத்திரத்தை பொறுத்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதுவும் ஆறுனதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா பாருங்கள், ஜெல்லி இப்படி இருக்கும். இதை லேசாக அப்படி அமுக்கி கொடுத்தாலே சைடு பூரா விட்டு கிடச்சிரும். இப்படி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் இப்படி ஒரு கவுத்திட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே நம்ம ஜெல்லி எந்த ஷேப்பில் நம்ம மோல்டில் வச்சோமோ அந்த ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும். ரவுண்டு பாத்திரத்தில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜெல்லியை எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடையில் ஜெலாட்டின் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இயற்கையாகவே வீட்டில் செஞ்சுக்கலாம். அதாவது அகர் இந்த கடல் பாசி பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன், ரொம்பவே ஹெல்த்தியான, உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு பொருள் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னைக்கு கிவ் அவேக்கான கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 ஷேப்ல ஜெல்லி செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த 2 ஷேப்பும் என்னென்னன்றத டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு கரெக்டான ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.